ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பேஜ் மேக்கர் எப்படி ஒரு பேசிக்காக டாக்குமெண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதோட பேசிக் வந்து கேட்டிருந்தீங்க. இப்போ நம்ம பேஜ் மேக்கரில் ஒரு டாக்குமெண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிற பேசிக் லெவல் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பேஜ் மேக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம். என்கிட்ட இருக்கிற வெர்ஷன் வந்து பேஜ் மேக்கர் 7.0. இதை மேக்ஸிமைஸ் பண்ணிடுறேன். இது வந்து டெம்ப்ளேட்ஸ், ஆல்ரெடி இருக்கிற டெம்ப்ளேட்ஸ். இதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஃபைலில் போயிட்டு நியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறோம். இதில் வந்து நம்ம பேப்பர் சைஸ் வந்து பேஜ் சைஸ் வந்து செட் பண்ணிக்கிறோம், A4 சைஸ். இதிலே வந்து நம்ம நம்பர் ஆஃப் பேஜஸும் கொடுத்துக்கலாம். ஓகே கொடுத்துடலாம். இப்போ ஒரு பேஜ் மட்டும் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே கொடுத்துட்றேன். இப்போ A4 சைஸில் நமக்கு ஒரு பேஜ் வந்து க்ரியேட் ஆயிடுச்சு. இதில் இப்போ நம்ம ஒரு லைன் வந்து டைப் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம இந்த டி அப்படிங்கிற இந்த டூல் பாக்ஸ் இருக்குது இல்லைங்களா, இதில் இந்த டி டெக்ஸ்ட் மோடுக்கு மாற்றுறதுக்கு இந்த டீயை கிளிக் பண்ணி எந்த இடத்துல வேணுமோ அங்கே வச்சுட்டு நம்ம டைப் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ திஸ் இஸ் ஃபார் சாம்பிள் பேஜ் மேக்கர் டாக்குமெண்ட். இந்த இதை வந்து நான் டைப் பண்ணியிருக்கேன். இப்போ அதை டைப் பண்ணியாச்சு. இதை எங்கேயாவது மூவ் பண்ணலாம் அப்படின்னா இந்த மூவ் டூலை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு இந்த இதை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி நமக்கு கர்சர் வந்து மாறிடும். இப்போ நம்ம எங்கே வேணாலும் இதை ஈஸியாக மூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. இப்போது இதோட ஃபாண்ட் சைஸை வந்து நம்ம எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதோட ஃபாண்ட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம டெக்ஸ்ட் மோடுக்கு போயிடுறோம். டெக்ஸ்ட் மோடுக்கு போயிட்டு எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+Shift> சிம்பிளை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபாண்ட் சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போது ஃபாண்ட் சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு Ctrl+Shift> சிம்பிள் இதுதான் வந்து ஃபாண்ட் சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? இப்போது Ctrl+Shift> சிம்பிள் யூஸ் பண்ணால் ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் ஆகிரும். ஓகே. அடுத்து வந்து ஃபாண்ட் சைஸை வந்து டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் Ctrl+Shift> சிம்பிளை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபாண்ட் சைஸ் வந்து நமக்கு டிக்ரீஸ் ஆகிரும். ஓகேங்களா? டிக்ரீஸ் ஆகுதுங்களா? இப்போ இன்க்ரீஸ் பண்ணுறோம். Ctrl+Shift> சிம்பிள் இப்போ இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஓகே. அடுத்து வந்து இப்போ ஹெட்டிங்கை வந்து போல்டு பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன, ஒரு லைன் இருக்குது, அதை போல்டு பண்ணணும் அப்படின்னா Ctrl+Shift+B அப்படின்னா வந்து நமக்கு வந்து போல்டு ஆயிரும். இப்போது Ctrl+Shift+B ப்ரெஸ் பண்ணால் போல்டு ஆயிடுச்சுங்களா? நெக்ஸ்ட்டு வந்து அண்டர்லைன் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்டர்லைன் அதுக்கு வந்து Ctrl+Shift+U இதை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அண்டர்லைன் ஆயிரும். Ctrl+Shift+U அண்டர்லைன். நெக்ஸ்ட்டு வந்து இட்டாலிக்காக எப்படி மாற்றுறது அப்படின்னு பார்க்கலாம். ITALIC இட்டாலிக். Ctrl+Shift+I ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இட்டாலிக் ஸ்டைல் கிடச்சிரும். இதை செலக்ட் பண்ணியாச்சு. நமக்கு வேணுங்கிற லைனை செலக்ட் பண்ணி Ctrl+Shift+I ப்ரெஸ் பண்ணால் இட்டாலிக்காக மாறிடுச்சுங்களா? இப்போது நெக்ஸ்ட்டு வந்து இந்த திஸ் இஸ் ஃபார் சாம்பிள் பேஜ் மேக்கர் டாக்குமெண்ட் அப்படிங்கிறது இருக்குது. இதை வந்து சென்டர் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சென்டர் பண்ணுறதுக்கு Ctrl+Shift+C ப்ரெஸ் பண்ணால் வந்து இது சென்டர் ஆயிரும். இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+Shift+C ப்ரெஸ் பண்ணால் இது சென்டர். ஓகேங்களா? அடுத்ததாக வந்து லெஃப்ட் அலைன்மெண்ட்டுக்கு என்ன அப்படின்னா Ctrl+Shift+L இது வந்து லெஃப்ட் அலைன்மெண்ட். ரைட் அலைன்மெண்ட்டுக்கு Ctrl+Shift+R. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இது வந்து சென்டராக இருக்குது. இதை வந்து நான் இப்போ லெஃப்ட் சைடு அலைன் பண்ண போகிறேன். அப்போ Ctrl+Shift+L மாறிடுச்சுங்களா? ஓகே. இப்போது ரைட் சைடு அலைன் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னா Ctrl+Shift+R நம்மளுக்கு வேணுங்கிற டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணி Ctrl+Shift+R ப்ரெஸ் பண்ணால் ரைட் சைடு வந்து அலைன் ஆயிடுச்சு. இதுதான் வந்து பேசிக்காக ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நம்ம டைப் பண்ணிவிட்டு
அதை நமக்கு வேணுங்கிற இடத்துல மாற்றிக்கலாம். அதோட ஃபாண்ட்டு சைஸ் ஆகட்டும் அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம், போல்டு, அண்டர்லைன், இட்டாலிக் இதெல்லாம் கொடுத்துக்கலாம். நம்ம அலைன்மெண்ட் நமக்கு வேணுங்கிற பக்கம் மாற்றிக்கலாம். ஓகேங்களா? இப்போது இது ஒரே ஒரு பேஜ் மட்டும் க்ரியேட் பண்ணியிருக்கோம். சப்போஸ் நமக்கு அடுத்த பேஜ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே தெரியும் இல்லைங்களா? இப்போ ஒரு பேஜ் மட்டும் இருக்குது. இப்போ இன்னும் நம்ம பேஜ் இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா இங்கே வச்சு ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட் பேஜஸ் இதை கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே கேட்கும் இன்சர்ட் 2 பேஜஸ்ன்னு இருக்குது. ஆஃப்டர் இந்த பேஜுக்கு அடுத்ததாக 2 பேஜ் வந்து நமக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இப்போ இன்சர்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ 2 பேஜ் வந்துருச்சுங்களா? ஓகே. இப்போது